அல்லேலூயா அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நேராக கடந்து வர கற்றுக் வந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே எங்கே பார்த்தாலும் புனித வெள்ளி என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் துக்கப்படுறாங்க, துக்க வெள்ளி என்று சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பெரிய வெள்ளி என்று சொல்லி இந்த நாளுக்கு பேரை வச்சுருக்காங்க. மொத்தத்தில் குட் ஃப்ரைடே இந்த நாள் நல்ல வெள்ளி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் பல விதங்களிலே அந்த பெயரை உச்சரித்து பல விதங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை எல்லாம் அவங்க தியானித்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சிலுவையிலே சொன்னதான 7 வார்த்தைகள் மற்றும் பல காரியங்களை குறித்ததான செய்திகள் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். முக்கியமாக உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா பல மகான்கள் மரித்து போயிருக்கிறாங்க. தேவர்கள் என்னப்பட்ட பல மனிதர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க, என்னென்ன வார்த்தைகளை பேசினாங்க, எப்படி பேசினாங்க என்பதை பற்றி எந்த ஒரு சரித்திரமும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒருவர் தன்னுடைய மரண நேரத்திலே சொன்னதான 7 வார்த்தைகளும் அகில உலகத்திலும் எல்லா மொழிகளிலும் அந்த 7 வார்த்தைகளும் இன்று உலகம் எங்கும் போற்றப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தைகளானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட ஒரு பொற்பழங்களைப் போல எல்லா மனிதர்களாலும் போற்றப்படுகிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண தருவாய் சொன்னதான 7 வார்த்தைகள். ஆமென். அந்த வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சொல்ல முடியாத வார்த்தைகளை இயேசு சொல்லி இருக்கிறார். அதுதான் இயேசு, அதுதான் தெய்வம். ஆமென். அதுதான் இந்த உலகத்தில் மனிதனை ரட்சிப்பதற்காக வந்த தெய்வம் என்று நாம் சொல்ல முடியும். ஆமென். மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறினவர்கள் எல்லாம் மரித்து போனாங்க, இன்றைக்கும் கல்லறைக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் 3 நாட்கள் மட்டுமே கல்லறை கூட அவரை அடக்கி வைக்க முடிந்தது. 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் இயேசு. ஆமென். அவர் மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை தந்துவிட்டு போயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கையை விட்டு வார்த்தைகள். எந்த மனுஷனும் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிவிட்டு மரிப்பதில்லை. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் மாத்திரமே நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் மரித்திருக்கிறார். அவர் மரணம் அடைவதற்கு முன்னதாக கூட தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுவார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவது போல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. வசனங்களை எடுக்க நான் விரும்பவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. நான் போகிறேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு நான் திரும்ப வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று நம்பிக்கையான வார்த்தைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் போற்றக்கூடியவை. அதுதான் இன்று வரைக்கும் இயேசுவின் இந்த பாடு மரணங்களை அகில உலகம் எங்கிலும் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பலர் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாள் மிக சந்தோஷமான நாள். ஏன்னா பாவத்திலும் அக்கிரமத்திலும் அகப்பட்டிருந்த நமக்கு விடுதலையை பெற்று தந்த நாள். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எவ்வளமாக அந்த சுதந்திர நாளை கொண்டாடினாங்களோ அதை விட அதிகமாக பாவத்தின் அக்கிரமத்தின் பிடியில் இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை பாவத்தில் இருந்து சுதந்திரராகி கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்பட்ட ஒரு நாள், மீட்பை உண்டு பண்ணின ஒரு நாள். ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்த ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளி. ஆமென், அல்லேலூயா. இது குட் ஃப்ரைடே. அது புனிதமான நாளாக உலகமே அதற்கு பெயரை போட்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் அது புனிதமானது, அது பரிசுத்தமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த பலி என்று பார்ப்போம்னா, வேதாகமத்திலே ஆதியாகமத்திலே தொடங்கினதான இந்த பலி இங்கே இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் இயேசுடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்த போது கீழ்ப்படியாமை அந்த இடத்திலே பாவமாக கருதப்பட்டது. அப்போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து ஆடையாக கொடுத்தார். அவர்களுடைய நிர்வாணம் அங்கே மறைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது எழுத்தின்படி பஸ்கா அடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அகில உலக மக்களின் பாவங்களுக்காக பலியாகி இருக்கிறார். ஆமென். அவரே ஒரே கிருபாதார பலி, அதில் வேற எந்த சந்தேகமும் இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்திதான் பாவத்திலிருந்து மன்னிப்பை, மீட்பை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காலத்திலே, தீர்க்கதரிசிகளுடைய காலத்திலே பெற்றிருக்கிறாங்க. இனி ஒரு பலி இல்லை. அதனால பிதாவாகி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லா மனிதனுடைய பாவங்களையும் அந்த குமாரன் மேலே சுமத்தி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை பெற்று தந்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மீட்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அந்த நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். இப்பேற்பட்ட நல்ல அனுபவங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் வேற எந்த மனிதன் மூலமாகவும் இந்த நாட்கள் நமக்கு கிடைக்காது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். நான் மிக சுருக்கமாக வேகமாக ஒரு சில வசனங்களை சொல்லி இந்த வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். உன்னதப்பாட்டு 5:9 ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். 2 முறை அந்த சென்டென்ஸ் வருகிறது. மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே சூலை வித்தியாலயத்தில் எருசலேமின் குமாரத்திகள் சொன்னதான ஒரு வார்த்தை, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். எதனால் விசேஷித்தவர்? அப்போ அவர் சொல்லுவா, அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் நேசர் வெண்மையின் சிவப்புமானவர் 10,000களில் சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வெண்மையின் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். ஆமென். இதுதான் என் நேசர் எதனால் விசேஷித்தவர். ஆமென். இன்றைக்கு ஏன் இந்த நாள் விசேஷமாக இருக்கிறது? ஏன் இவர் விசேஷமான ஒரு மனிதனாக கருதப்பட்டார் என்றால், இவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென். ஹல்லேலூயா. வெண்மை அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, சிவப்பு அவருடைய தியாகத்தை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியான ஒரு தேவகுமாரன். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். சிலுவையிலே அவர் நமக்காக பலியானது நிமித்தமாக ஒரு தியாக மனப்பான்மை அவரிடத்திலே காணப்பட்டது. உலகத்திலே எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு கிரியையை இயேசு சிலுவையிலே நமக்காக தியாகமாக பலியாக அவர் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏன் அவர் விசேஷித்தவர்? எதனால மற்ற நேசரை பார்க்கலும் ஒரு நேசர் விசேஷித்தவர்? இன்றைக்கு ஆத்துமா மணவாளனாகிய கிறிஸ்து ஒரு மணவாட்டி சபைக்கு விசேஷமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லா நேசரை பார்க்கலாம் அவர் விசேஷமானவர். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்து சர்வ பூமியில் உள்ள ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேசரை அந்த சுனேமித்தியால் சொல்லும்போது, அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர். அப்போ உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று 2 கொஸ்டின் கேட்கும்போது, 2 முறை திருப்பி திருப்பி இந்த கேள்விகளை வைக்கும்போது, இப்போ சுனிமித்தியார் சொல்லுகிறார், அவ்வளோ 2 ஆன்சரை சொல்லுகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? இவரே என் நேசர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாய் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஏன் அவருடைய வாய் மதுரமாயிருந்தது? சிலுவையிலே இயேசு தன்னுடைய மரண தருவாயிலே 7 வார்த்தைகளை சொன்னார். இந்த 7 வார்த்தைகளையும் நாம் அதை கேட்டோம்.
அதை நான் சொல்ல விரும்பவில்லை. 7 வார்த்தைகளும் அது மதுரமான வார்த்தைகள். இயேசுனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானவைகள். ஆகவே என் நேசர் விசேஷமானவர். ஆமென், ஹல்லேலூயா. என் நேசர் ஏன் விசேஷமானவர் தெரியுமா? அவருடைய ஒவ்வொரு அந்த அடையாளங்களை குறித்து அதே அதிகாரத்திலே கீழே பார்க்கலாம். தலை தங்கமயமானவர், தலைமுடி சுருள் சுருளானவர் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் புறா கண்களைப் போல இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென், கண்களிலே தண்ணீர் நிரம்பி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது எப்போதும் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த, அதாவது ஜனங்களுக்காக, ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவருடைய கண்களிலே கண்ணீர் நிறைந்திருந்ததாக நாம் பார்க்க முடியும். கன்னங்கள் அவருடைய முக சாயலை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதிலே நாம் பார்க்க முடியும். 2, 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தேவன் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய முகம் நம்முடைய பார்வைக்கு அழகற்று போயிருந்தது. ஆமீன். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அந்த கேடடைந்தார். ஆமீன், அல்லேலூயா. இங்கே உன்னத பாட்டில் வரும்போது என் நேசர் அழகுள்ளவர் என்று அவள் சொல்லுகிறாள். ஆமீன். ஒரு மணவாட்டி சபை, மணவாளன் எத்தனை அடிக்கப்பட்டாலும், எத்தனை தான் நொறுக்கப்பட்டிருந்தாலும் மணவாட்டிக்கு மணவாளன் அழகானவர். ஆமென், அல்லேலூயா. அவள் திரும்ப அழுத்தி சொல்கிறான், இவரே என் நேசர், இவரே என் நேசர். ஆமென், அல்லேலூயா. இவர்தான் என் நேசர். ஆமென். அவருடைய வாயிலிருந்து மதுரமுள்ள வார்த்தைகள், ஆமென், அல்லேலூயா, ஜீவனுள்ள வார்த்தைகள் இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது என்று நாம் பார்க்க முடியும். முற்றிலும் அழகுள்ளவர். அவர் எவ்வளமாக நொறுக்கப்பட்டார் என்று சற்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவோம் என்றால், சிரசிலே முள் கிரீடம், 2 கைகளிலும் 2 ஆணிகள், காலிலே 2 கால்களும் சேர்த்து ஆணிகள், விழாவிலே குத்தி இருக்கிறாங்க. அவருடைய முதுகெல்லாம் சாட்டையை வாரினால் அடிக்கப்பட்டு ஒவ்வொரு கொக்கிகளும் ஒவ்வொரு முறை அடிக்கும் போது அது சுற்றி அவருடைய மாம்சத்தை கிழித்து வெளியே கொண்டு வருமாம். அல்லேலூயா. இது யாருக்காக? நாம் ஒவ்வொருவருக்காகவும். அல்லேலூயா. ஒரு சபைக்காக. அல்லேலூயா. ஒரு மணவாளன் பட்ட பாடுகள் அத்தனையும் ஒரு மணவாட்டியை உருவாக்குவதற்காக எப்படி ஆகிலும் தான் கட்டி உண்டு பண்ணின அந்த ராஜ்யத்திற்கு நேராக ஒரு மணவாட்டி சபையை அவர் ஆயத்தப்படுத்தி பரலோகத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம். அது மாத்திரமே பிதாவின் சித்தம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் இந்த பாடுகளை அவர் படுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு பட்ட பாடுகள் அது சாதாரணம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென், அல்லேலூயா. அந்த வெண்மை அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. 1 பேதுரு 1:15 நாம் பார்த்தோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஏன்னா இயேசு பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கிறது வரைக்கும், கடைசியில பிதாவுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறது வரைக்கும் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்திற்கு அவர் அடிமைப்படவில்லை, பிசாசுக்கு அவர் அடிமைப்படவில்லை, மாம்சத்திற்கு அவர் அடிமைப்படவில்லை. எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். சிலுவையிலேயும் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. அதே 1 பேதுரு 1:14 நம்ம பார்த்தோம்னா, நான் பரிசுத்தர், இயேசுவே சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எது? ஆமென், அல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய நடக்கையிலே ஒரு பரிசுத்தம், அவருடைய பேச்சிலே ஒரு பரிசுத்தம், அவருடைய பார்வையிலே ஒரு பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய செய்கையிலே ஒரு பரிசுத்தம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம். கடைசியில் அவருடைய மரண நேரம் வரைக்கும் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவருடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளும், கர்த்தருக்கு பிதாவாகி தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தைகளும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரவில்லை. அவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனையின் உச்சகட்டத்தில் இருந்தபோது கூட இயேசு மன்னிக்கிறவராகவே காணப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் அந்த மணவாளன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த மணவாளனுக்கு ஒரே ஒரு வாஞ்சி, எப்படியாக ஒரு மணவாட்டியை உருவாக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஒரு மணவாட்டி சபையை கர்த்தர் உருவாக்குகிறார் என்றால், ஆமென், அது சாதாரண விஷயம் அல்ல. அவர் பண்ணின அந்த தியாகம், ஆமென், அல்லேலூயா, அந்த தியாகம் சாதாரண தியாகம் அல்ல. அவர் பரிசுத்தர். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற சபைகள் குறைந்து கொண்டு வருகிறதான இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளே,
பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமானால் போதும். பரிசுத்தம் இல்லாதவனை பற்றி கர்த்தர் கவலைப்பட போவதில்லை. ஏன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து கொண்டு இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆனால் ஒரு கூட்டம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்னா அவர் வெண்மையானவர். ஆமென், அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாகி கொண்டே இருக்க, மரணம் வரையிலும் அல்லது கர்த்தருடைய வருகை வரையிலும் ஒரு மனவாட்டி பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மணவாளனாகிய கிறிஸ்துவுடைய வருகையிலே நாம் போக முடியும் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அநேக வசனங்கள் இருந்தாலும் சமயத்தின் சுருக்கத்தின் காரணமாக நான் மிக வேகமாக ஒரு சில வசனத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது அந்த வெண்மையும் சிவப்புமானவர் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். ஆமென், அல்லேலூயா. எல்லா மனிதனுடைய இரத்தமும் சிவப்பாக இருந்தாலும் இது ஒரு தியாகம். எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்காக இரத்தம் சிந்துவதற்காக முன் வர மாட்டான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் பாவமில்லாத பரிசுத்தராகிய கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாக, அல்லேலூயா. அதான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளி, கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தை பிதா நேசித்தாரே. ஆமென். அந்த நேசத்தின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அந்த தியாகத்தை கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அந்த தியாகம் வெளிப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே அது அன்பாக வெளிப்பட்டது. நான் வசனங்களை எடுக்க விரும்பவில்லை, அது அன்பாக வெளிப்பட்டது. நீங்கள் வீடுகளில் அந்த வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். இயேசுவினுடைய தியாகம் எப்படி வெளிப்பட்டது? அன்பாக வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் எபேசியர் 1:7 அது மீட்பாக வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 அவர் சாபமாகினார் நமக்காக. அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் எபேசியர் 5:2 கூட இயேசுவினுடைய அன்பு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இது 1 பேதுரு 4:1 இயேசு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்க முடியும். இன்னும் பல ஆயிரம் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல நேரமில்லை. இயேசு என்னென்ன காரியங்களை நமக்காக அந்த தியாகங்களை அவர் சகித்தார் என்று சொல்ல போனார். அல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக அத்தனை பாடுகளை ஏற்று சென்று எல்லாமே கர்த்தர் செய்து முடித்தார். இன்று ஒரு சில வாதங்கள் சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது, இனி நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, நாம் எதுவும் செய்ய தேவையில்லை தான். அல்லேலூயா. என்னதான் செய்யணும்? அதான் இயேசு ஏன் சொல்லிவிட்டு போனார்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் இயேசு சொல்லிவிட்டு போனார், நான் இந்த முன்மாதிரியை, இந்த பாடுகளினுடைய ஒரு மாதிரியை உங்களுக்கு ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அதாவது உலகத்திலே நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். ஆமென். கடைசி வரைக்கும் நீங்கள் அன்பிலே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். இப்போ இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது, நாம் எதையுமே செய்ய வேண்டாம் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லி கொண்டிருக்க, அன்பான தெய்வ பிள்ளைகளை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அநேக காரியங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. நாம் அதை ஒன்றும் செய்யாதபடிக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் வாங்கி வைத்திருக்கிறார். வயது முதிர்ச்சி அடைந்த தகப்பன் மரித்திருக்கலாம். அவர் சொல்லுவார், மரிக்கும் தருவாயிலே நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் வாங்கி வைத்திருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒருவேளை மரிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த தோட்டத்திலே அவன் எந்த வேலையும் செய்யாவிட்டால் அதிலிருந்து அவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது, பலனும் கிடைக்காது. அது மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கி விட்டிருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வாகனத்தை எடுத்து அவன் பயன்படுத்தாத வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். ஆமென், அல்லேலூயா. அப்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பது 100% உண்மைதான். அந்த சிலுவையை சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அத்தனை உண்மைதான். ஆனால் நாம் நம்ம பாட்டுக்கு இயேசுதான் எல்லாவற்றையும் முடித்தாரே என்று சொல்லிவிட்டு நாம் இருந்தால் போதாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தின் மேன்மை மகிமையை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக
இருக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே அவர் அந்த கொடூரமான வேதனை நடுவில் கூட அவர் எந்த வார்த்தையுமே சொல்லாதபடிக்கு, யாரையுமே எதுவுமே கடினமாக எந்த வார்த்தையும் சொல்லலை. வேதனைப்படுகிறேன் என்று அவர் அலறவும் இல்லை. தெய்வ பிள்ளைகளை ஹல்லேலூயா. அந்த இடத்திலேயும் அவர் தன்னுடைய அந்த வெண்மையும் சிவப்புமான தெய்வம் ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம், அவருடைய தியாகம் அதிலே வெளிப்பட்டது. ஆமென். சும்மா இல்லை, அவர் விசேஷமானவர். ஆமென். இவரே என் நேசர் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனை அடையாளம் காட்டி கொடுக்கிற விதம் ரொம்ப அது ஆச்சரியமான விதம். ஆமென். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் ராகாப் 2 வேவுக்காரர்களை உள்ள அனுமதிப்பா. திருப்பி அவள் அந்த அலங்கத்திலிருந்து அவர்களை இறங்கி விட்ட பின்பு அவங்கள்ட்ட ஒரு நன்றாட்டை வைப்பா. இந்த அலங்கம் இடையும் போது, இல்லைன்னா இந்த இடத்தை நீங்கள் பிடிக்கும் போது எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அதற்காக நீங்கள் என்ன ஆணையப்படுவீங்க என்று சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் உன்னை பாதுகாப்போம். ஆனால் ஒன்று ஒரு சிவப்பு ஒரு கயிறு உன்னுடைய ஜன்னலில் நீ கட்டிக்கோ, அந்த கயிற்றை பார்த்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம் என்று சொல்லுவாங்க. எதற்கு அந்த சிவப்பு நோக்கம்? ஹல்லேலூயா. அது இயேசுவின் தியாகத்தை குறிக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. ஆமென் ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தில் மீட்பு, எங்கெல்லாம் அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அந்த இரத்தத்தின் மகிமை வெளிப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. அதான் பஸ்கா அடிக்கப்பட்ட போது வாசல் நிலை கால்களில் எல்லாம் அந்த இரத்தத்தை தெளித்தாங்களா? ஏன் தெரியுமா? சங்கார தூதன் உள்ளே வரக்கூடாது, சத்ரு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டுள்ளது. ஆமென் ஹல்லேலூயா. அதை நம்ம பாடுவோமே, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் அந்த சிவப்பு கயிறு எதை குறிக்கிறது என்றால் இயேசுவின் பாடு மரணங்களை, சிலுவையில் சம்பாதித்த அந்த விடுதலை, அந்த பாதுகாப்பை குறிக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, சிவப்பு என்று சொன்னாலே வேதத்தின்படி அது ஒரு தியாகம். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தியாகமாகி பலியாகி நம்மை மீட்டு கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த மீட்பின் ஹல்லேலூயா, இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அதுதான் நமக்கு ரட்சிப்பாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு மட்டும் சிலுவையிலே மரிக்காவிட்டார் நாம் இன்றைக்கும் புறஜாதிகளாக தான் இருந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாற முடியாது என்பதுதான் உண்மை. ஆமென் ஹல்லேலூயா. நான் இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு மணவாட்டியை உருவாக்க மணவாளன் பட்ட பிரயாசம் அது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஒரு மணவாட்டிக்காக ஒரு மணவாளன் தன்னைத்தானே அர்ப்பணித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிலுவையிலே அவர் சிந்தினார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் எந்த விதத்திலும் அதற்கு அவர் மறு வாய் எதுவுமே பேசல, பிதாவிடத்தில் எதையுமே அவர் சொல்லலை. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். ஏன் தெரியுமா? ஒரு கற்புள்ள கன்னிகையாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு மணவாட்டி சபையை கொண்டு நிறுத்துவதற்காக மாத்திரமே மணவாளனாகிய கிறிஸ்து அந்த கேடடைந்தார். ஆமென் ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் குமாரத்திகள் சுனேமித்திகள் சொல்றாங்க, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். இவர் தேடி அலைகிறார் நேசரை. ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் நேசரை தேடி நடக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இயேசுவின் பாடு மரணங்களை நாம் சிந்தித்து அதோடு விட்டு விடுகிறவர்களாக அனுதினமும் ஆமென் ஹல்லேலூயா இதுவரை இந்த நேசரை தேடி கண்டுபிடிக்காத ஜனங்கள் இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். அவர்களும் இந்த ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நீ சுனேமித்தியால் தேடி அலைகிறார் நேசரை யாராவது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அடையாளங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி இருப்பார் நேசர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் இப்படி இருப்பாருங்கிற யாராவது பார்த்தா எனக்கு சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. கடைசியில் அவர் கண்டுபிடிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இவரே என் நேசர். ஆமென். இவரே என் நேசர். 2 முறை உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு
பதிலாக 2 முறை சொல்கிறார். உன்னதப்பட்டு 5 கடைசி வசனத்துல இவரே என் நேசர், இவரே என் நேசர். அவருடைய வாய் மதுரம் உள்ளது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் மதுரமானவைகள். அது தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அவர் நம்மை சிலுவையிலிருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும். ஆமென் ஹல்லேலூயா. அது இன்றைக்கும் உலகம் எங்கும் போற்றப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அப்படியானால் போற்றுதற்குரிய ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஆமென். அந்த சராசரங்களை சிருஷ்டித்த ஒரே ஒரு தேவாதி தேவன் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஆமென். சர்வலோகத்திற்கும் அதிபதியாகிய இயேசு மாத்திரமே இந்த உலகத்தின் ஜனங்களை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொள்ள கிருபாதார பலியானவர் இயேசு மாத்திரமே. இதுவரை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தெய்வ பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இயேசு பின்வைத்து போன அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோமா? ஆமென் ஹல்லேலூயா. இவரே என் நேசர் என்று நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என் நேசர் விசேஷித்தவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாலை வேளையில என் நேசர் விசேஷித்தவர் எதனால விசேஷித்தவர்? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப சிந்தையோடு என் நேசர் எதனால விசேஷித்தவர்? அவர் வெண்மை சிவப்புமானவர். அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் வெண்மை சிவப்புமானவர். அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருந்தது. அவர் தலைமுடி சுருள் சுருளாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் மறைந்து காணப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாய் மதுரமாய் இருந்தது. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகளாக காணப்பட்டது. ஆகவே இவரே என்னுடைய ஆத்தும நேசர், இவரே என்னுடைய ஆத்தும மணாளன் என்று சுனிமித்தியால் அடையாளம் காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை எப்படி அடையாளம் காட்டுகிறோம்? ஆமென் ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசர். ஆமென். எதனால் உங்க நேசர் விசேஷித்தவர் என்று உலகம் உங்களை பார்த்து கேட்கும்போது இன்றைக்கு என்ன சொல்வோம்? ஆமென். எப்படி இயேசுவை மற்றவங்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் இயேசு என்னுடைய நேசர் இப்படிப்பட்டவர் என்று நாம் எப்படி அடையாளம் காட்டுகிறோம்? ஆமென் ஹல்லேலூயா. எப்படி அடையாளம் காட்டுகிறோம்? ஆமென். அவர் விசேஷமானவர். ஆமென். மற்ற எல்லா நேசரை பார்க்கிறோம், என் நேசர் விசேஷமானவர். இவரே என் ஆத்தும நேசர். ஆமென். ஒரு சபை, ஒரு மணவாட்டி சபை இன்றைக்கு சொல்ல முடியுமா? இவரே என் ஆத்தும நேசர். ஆமென் ஹல்லேலூயா. இவர் தான் என் ஆத்தும நேசர் என்று நம்மளால சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப சிந்தையோடு தெய்வ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு சிலுவை மரண பரியந்தவரை தன்னை தாழ்த்தி நமக்காக அவர் பலியான தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார். நமக்காக அவர் தியாகமானார். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய தியாகத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் அப்படியே கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துமே பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மணவாட்டி ஒரு பூரண அழகுள்ளவளாக மாற வேண்டும் என்று மணவாளனாகிய கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நேசர் நம்மை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நேசரை போல வெண்மையும் சிவப்புமாய் நாம் மாற வேண்டும். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி ஆகிறோம்? ஹல்லேலூயா. இன்னும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வராத ஜனங்களை கிறிஸ்து வண்டியிலே வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் சிலுவையிலே விட்டு போயிருக்கிறார். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய தாகம் ஹல்லேலூயா ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகம் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஆத்தும பாரதின் இதனால இயேசு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய ஆத்தும நேசரை நாம் அடையாளம் காட்ட வேண்டும். பிறருக்கு ஆமென். ஒரு சுனிமித்தியால் அடையாளம் காட்டினார். என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமென். இவரே என் ஆத்தும நேசர். இவர்தான் வேற ஒருவர். ஆமென் ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு எப்படி அடையாளம் காட்டுவோம்? தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எப்பொழுதும் காரிரும் பாடியல்ல வேதனா നാശത്തിലായൊരിൻ ആശിച്ചതല്ലയോ ആരോപണം ക്രൂശിൽ പിടഞ്ഞപ്പോഴും ആരീരും പാടിയല്ല വേദന നാശത്തിലായൊരിൻ രക്ഷിക്കാൻ ആശിച്ചതല്ലയോ ആരോപണം ഇത്രമേൽ എന്നെ
ഇത്രമേശു രക്ഷകാ ഇത്രമേൽ എന്നെ സ്നേഹിച്ചു ഇതെത്രയും വിചിത്രമേ